இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவரை மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் தீபா நட்ராஜன் இருக்காங்க. அவங்க கிட்ட நமக்கு ரிலேட்டபிளான நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, கேட்கலாம் வாங்க. நானே ஐ கேவ் ரூம் ஃபார் சம்படி டு அப்யூஸ் மீ ஃபிசிக்கலி. உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ பிறந்து வளர்ந்து புதுசாக அவங்க லைஃப்குள்ளே வந்து ஒரு விமன் ஆர் மேன் உங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அது ஒரு வாட்டி பண்ணிட்டாங்கனாலே ஐ திங்க் யூ ஹாவ் டு கால் இட் குவிட்ஸ். தட்ஸ் பர்சனலாக டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ், ஐ ஹேவ். ஸோ அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதை தாண்டி வர்றதுக்கு? இப்போ நான் இது நடந்தப்போ பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எனக்காக பேசியிருந்திருப்பேன். டு கிரியேட் சிம்பத்தி ஆர் ஃபார் பீப்புள் டு எம்பத்தைஸ் ஃபார் மீ ஐ வுட் ஸ்போக்கன் ஃபார் இட். பை 7-8 months டிலே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ உட்காந்து நான் யோசிச்சா now I am talking about it not with an intention to tarnish the person's image, and even Lakshmi Ramakrishnan ma'am messaged me after watching it. And parents வந்து எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக இருக்காங்க டிவோர்ஸில், அண்ட் டிவோர்ஸ் முடிஞ்சு அந்த கஷ்டம்லாம் தாண்டி செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு கப்பல் குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமான்றது அவங்க ரெண்டு பேரோட டெசிஷன். ஆர் யூ ஃபாண்ட் ஆஃப் சில்ட்ரன், டு யூ வாண்ட் டு ரேஸ் சில்ட்ரன் வித் மீன்ற கொஸ்டினே யாருமே யாரையுமே கேட்கறது இல்லை. சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு அப்பாவோ அம்மாவோ ஒரு குழந்தைய வளர்க்குறது தப்பே கிடையாது. ஸோ ஒரு ஹார்ட் பிரேக்கை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்? மை பிரேக்கப் ஆர் மை டிவோர்ஸ், இட் வாஸ் நாட் அ வெரி ஸ்மூத் ஃபினிஷ் அண்ட் ஆல் தட் வி ஹேட் because it involved violence, it involved abuse. அப்படிங்கிறப்ப வந்து multiple emotions were involved in it. Ex-husband or your ex-girlfriend, boyfriend, anybody, அவங்கள விட்டு நீங்கள் ஒதுங்கி வரணும்னு நினைக்கிறீங்கன்னா you have to. இப்போ எனக்கு அவங்கள இங்கே நான் பார்க்குறேன் ஒரு ஸ்பேஸில் அப்படின்னா I will see him as a new person, a new acquaintance that I meet. தவிர I don't hold any sort of vengeance, anger, hatred, love, kindness, nothing towards him. He is a stranger to me. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு ஒரு 4-5 months back வந்து some 20-25 YouTube channels approached me for interview. அப்போ வந்து the intent was gossip. செகண்ட் மேரேஜில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கணும்? Which I don't know, maybe it will happen with time, I don't know. The universe has the answer for it, எனக்கு தெரியல. But I think. ஹாய் தீபா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, டிரெக்டாக கொஸ்டின்ஸ் போயிடலாமா? ஷோர். ஓகே, ஒரு விமன் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்க்கு நடுவில் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ ஐ யூஸ் டு ஒர்க் ஃபார் கார்ப்பரேட் ஃபார்ம் ஏர்லியர். பட் எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு பர்பஸே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஐ ஃபீல் ஐ எம் ஜஸ்ட் ரன்னிங் அ ரேட் ரேஸ் தட் எவ்ரிபடி எல்ஸ் இஸ் ரன்னிங் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஐ எம் மேக்கிங் மனி, ஐ பே மை பில்ஸ் அண்ட் தென் ஐ கோ பேக் டு ஒர்க் அண்ட் தென் ஐ வேக் அப். இட் வாஸ் வெரி மொனாட்டனஸ். அண்ட் எனக்கு பேசிக்காக வந்து ஆஸ் அ பர்சன் ஐ ஃபீல் இட்ஸ் நாட் அ கிரேட் குவாலிட்டி, இட்ஸ் பேசிக் குவாலிட்டி. எல்லாருக்குமே இருக்கணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பெரிய விஷயம்னால ஐ ட்ரை டு பிரிங் அபவுட் அ டிஃப்ரென்ஸ் இன் அட்லீஸ்ட் ஒன் மோர் பர்சன்ஸ் லைஃப் வென் ஐ டூ சம்திங் அப்பார்ட் ஃப்ரம் மீ. அது எனக்கு பண்ணாத மாதிரி தோணிடுச்சு என்னோட கார்ப்பரேட் செட்டப்பில் இருந்தப்போ. தட்ஸ் வென் ஐ ஸ்டார்டட் திஸ் பிராண்ட். அண்ட் பேக் தென் வென் ஐ ஸ்டார்டட் இட் ஐ திங்க் ஐ வாஸ் டூயிங் அ லாட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ். அப்போ ஐ திங்க் that gained a lot of traction for my brand. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், டு பி வெரி ஆனஸ்ட். இன்ஃபேக்ட் எனக்கு சென்னையில் இருக்கிற பாதி டிசைனர்ஸ் யாருன்னு கூட தெரியாது. என்கிட்ட நிறையா பேர் வந்து இவங்க உங்கள் கம்ப்யூட்டர் தெரியுமா அப்படிலாம் கேட்பாங்க. ஐ டோன்ட் ஈவன் கோ தட் சைட். ஃபார் மீ ஐ வேக் அப், ஐ டூ மை ஒர்க். இப்போ மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதில் இன்வால்வ் ஆகிற அந்த பெண்ணை தாண்டி சுற்றி இருக்க நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நம்ம இதற்கும் பார்த்து கூட இருக்க மாட்டோம். அவங்களுடைய விருப்பம் தான் ரொம்பவே முக்கியமாக இருக்குது, அவங்களோட இன்வால்வ்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது எவ்வளோ தப்பு? பெண் மட்டும் இல்லை, திருப்பி மேரேஜ் ஹேப்பன்ஸ் பிட்வீன் அ மேன் அண்ட் அ விமன். ஸோ ஐ திங்க் ஆம்பளைங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சொல்கிறது தான் கோர் இஷ்யூவே. கல்யாணன்றது இட்ஸ் கமிட்மெண்ட் தட் அ மேன் அண்ட் அ விமன் கெட் இன் டு. இவங்க எல்லாரும் எக்ஸ்டெண்டட் அதில். I think that's where people majorly go wrong. என் அப்பா, என் பையன், எங்கள் அம்மா, somewhere this entire attachment is only
creating a lot of issues ன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சேஞ்ச் ஆகிருவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருக்குல்ல. ஒரு பையன் வந்து இப்போ சரியில்லை, சுற்றிட்டு இருக்கான், ஊர் சுற்றுறானா, பிடிச்சி கல்யாணம் பண்ணி வை, அவள் வந்தால் சரி பண்ணிடுவா. அது ஏன் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? It is Indian parents who force their children the most to get married, and it is the same Indian parents who cause every possible trouble in it. But I think that's the core problem. ஸோ இப்போ வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அதை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க, நாங்கள் பார்த்துருப்போம். Okay, so it is a very unfortunate thing. It is something that no one should go through. Main விஷயம் என்னன்னா, இப்போ நானே I gave room for somebody to abuse me physically. நான் தான் அவங்க பண்ணாங்கன்றதை விட நான் அந்த ஸ்பேஸ் கொடுத்தேன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு. அது வந்து எதனால நடக்குதுன்னா, அதுதான் திருப்பி நம்ம வந்து வாட் வி ஆர் டாட் as children இல்லை how we are taught to stand up for ourselves, இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ it starts from your house. It starts from how you decide to upbring your children. என்ன நடந்தாலும் என் பொண்ணு மேலே என் பையன் மேலே நான் கை வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது. அண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா பொண்ணு அடிக்கிறதோ இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிக்கிறதோ தான் இன்னி வரைக்கும் தப்பாக வெளியே பேசப்படுதே தவிர, ஒரு பொண்ணு ஒரு பையனை அடித்தா யாரும் தப்பு. யாருமே யாரையுமே அடிக்கக்கூடாதுங்க, அதுதான் கிரவுண்ட் ரூல். நீங்கள் ஒரு வாட்டி ஒருத்தவங்க உங்கள் மேலே கை வச்சுட்டாங்க, உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை நீங்கள் மன்னிக்கிறது நீங்கள் வளர்ந்து அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் எடுக்க வேண்டிய டெசிஷன். பட் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ பிறந்து வளர்ந்து புதுசாக அவங்க லைஃப்குள்ளே வந்து ஒரு விமன் ஆர் மேன் உங்களை அடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அது ஒரு வாட்டி பண்ணிட்டாங்கனாலே ஐ திங்க் யூ ஹாவ் டு கால் இட் குவிட்ஸ். தட்ஸ் பின் மை பிக்கெஸ்ட் லேர்னிங். ஒருத்தங்க ஒரு வாட்டி உங்களை கை நீட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னா, யூ ஹாவ் ஆக்சுவலி ஃபெட் தேர் ஈகோ பை பீயிங் சப்மிசிவ். பை நாட் ஸ்டாண்டிங் அப் ஃபார் யோர் செல்ஃப், இட் வில் ஒன்லி கெட் வர்ஸ். அண்ட் தட்ஸ் ஹவு ஹியூமன் சைக்காலஜி ஒர்க்ஸ். ஸோ இவங்கள அதாவது அவங்க ஒருத்தரை பார்த்துக்கிற விதமே மாறிடுது. அதுக்கப்புறம் இட் இஸ் நெவர் த சேம் ஒன்ஸ் சம் ஒன் ஹிட்ஸ் யூ. ஸோ ஐ திங்க் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ஒரு வாட்டி அடிக்கிறது கூட தப்பு, நான் என்ன கோவம் வந்தாலும் அதை பண்ணிடவே கூடாதுன்ற அந்த டெசிஷன், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஆர் வாட் எவர் தட் யூ கால் இட், அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இட் இஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் லேர்னிங் தட் பீப்புள் ஹாவ் டு லேர்ன். நீங்கள் பர்சனலாக டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எஸ், ஐ ஹாவ். பண்ணியிருக்கீங்க. எஸ். ஸோ அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதை தாண்டி வர்றதுக்கு? லைக் அந்த டைமில் என்னென்ன தோணுச்சு உங்களுக்கு? ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஷீ ரன்ஸ் அ சப்போர்ட் குரூப் ஃபார் விமன். ஸோ ஃபார் த லாங்கஸ்ட் டைம் எனக்கு வந்து இது சம்மந்தமாக என்ன பண்ணணுங்கிறது வந்து தெரியல. இல்லை மேபி ஐ டென்ட் வாண்ட் டு டச். அது நான் ஒரு ஓரமாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்போ நான் இது நடந்தப்போ பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த லைவ்லேயே இது சொல்லியிருந்தேன், நான் எனக்காக பேசியிருந்திருப்பேன். டு கிரியேட் சிம்பத்தி or for people to empathize for me, I would have spoken for it. But I spoke about it after I healed on an emotional level, because I thought இப்போ somewhere என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குதுல்ல, இப்போ நானே என்னோட ஹீலிங் ப்ராசஸை இல்லை அந்த விஷயத்தை விட்டு வெளியே வரது பை 7-8 months டிலே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ உட்காந்து நான் யோசிச்சா, இது முதல் வாட்டி நடக்கிறப்பவே ஐ கூட வாக்ட் அவுட்னோ அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. அந்த டைம் என்ன இருந்தாலும் தட் ப்ரெஷியஸ் டைம் தட் யூ ஹவ் வேஸ்டட் இஸ் கான் இல்லைங்களா? சம்வேர் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ நீட் டு டாக் அபவுட் இட். பிகாஸ் யாரோ ஒருத்தருக்கு வந்து என்ன தோணுனா, ஓ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் பண்ணலாம்ல அப்படின்னு ஒருத்தருக்காவது அது தோணிடுச்சுன்னா, ஐ திங்க் தட்ஸ் த பிக்கெஸ்ட் டேக் அவே அவுட் ஆஃப் இட் இல்லைங்களா? ஸோ தட்ஸ் வை ஐ டிசைடட், சரி ஓகே, இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு சி. இப்போ கூட ஈவன் நவ் ஐ எம் டாக்கிங் அபவுட் இட் நாட் வித் அன் இன்டென்ஷன் டு டார்னிஷ் த பர்சன்ஸ் இமேஜ். ஒரு சில பேர் வந்து ஷாக் ஆகுறாங்க, என்னது இந்த காலத்தில் இப்படி பண்ணுறாங்களா இப்படின்னு ஒரு செட் இருக்குது. டு மை சர்ப்ரைஸ், பீப்புள் ஹூ ஆர் ஆல் மேரிட் அண்ட் செட்டில்ட், அவங்களுக்கு இது ரொம்ப நார்மலான விஷயமா இருக்குது, விச் வாஸ் அ ஷாக்கர் ஃபார் மீ. என் ஃப்ரெண்ட்ஸே, there are men who treat their wives really well. So when I went and shared my story to them, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஆமாண்டா என்னை சுற்றி கூட ஒரு 10 பேர் இதான் நடக்குது, திஸ் இஸ் பிகம் வெரி காமன் நவ் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக. அண்ட் அந்த லைவ் முடிச்சுட்டே நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஒரு வாரம் ஐ டீஆக்டிவேட்டட் மை ப்ரொஃபைல். பிகாஸ் என்ன ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்குன்னா, நிறைய பேர் அதை பார்த்துட்டு இட் ஆக்சுவலி அது ஆல்மோஸ்ட் 1.5 hours செஷன் அது.
அண்ட் ஈவன் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் மெசேஜ் மீ ஆஃப்டர் வாட்சிங் இட். ஓகே, அவங்க அதுலேயே காமெண்ட் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ a lot of people reached out to me. நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து டெய்லி அடி வாங்கிட்டு கூட அந்த வீட்டிலேயே இருந்துடணும், அந்த தாலின்னு ஒன்று ஏறிடுச்சுன்னா அங்கேயே இருக்கணும், அதுதான் அவங்களோட தலையெழுத்து, ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அவங்க அப்படி தான் இருக்கணும். அது மாறணும். எப்படி மாறணும்? அதுதான் திருப்பி சொசைட்டியவே நம்ம போய் மாற்ற முடியுமான்னு கேட்டால் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே காமனாக நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் வந்து டிவோர்ஸ்னு வந்து நிற்கிறாங்க. ஸோ டிவோர்ஸ் வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமில் சாய்ஸ், டிவோர்ஸ் ஒரு சாய்ஸாக இருக்குது. அண்ட் டிவோர்ஸ் வந்து சில்ட்ரன் இருக்கும்போது அது ஒரு வேறு மாதிரியான குழந்தைய விட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்களும் வருது. அண்டு பேரண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக இருக்காங்க டிவோர்ஸில், அண்ட் டிவோர்ஸ் முடிஞ்சு அந்த கஷ்டம்லாம் தாண்டி செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, வெல் ஆஸ்ட். அதுதான் நானே இதை பற்றி ஏன் வெளியே வந்து பேசினேன் அப்படின்னா, ஐ திங்க் somewhere when you sit and அந்த ட்ராமாவில் அந்த சஃபகேஷனில் இருக்கிறப்ப நமக்கு தெரியாது. பட் வெளியே வந்தப்புறம் நம்ம யோசிப்போம், இது மாதிரி நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே இதை விட்டு வெளியே வந்திருக்கலாம்ல, நம்மளுக்கு அங்கே ஒரு சான்ஸ் இருந்துச்சு, இவ்வளோ ஹார்ட் பிரேக், why did we put ourselves through so much அப்படின்னு ஒரு விஷயம் தோணும். ஸோ இதை கோ த்ரூ பண்ண 4 பேர் வெளியே வந்து பேசினாதான் அதில் இருக்கிறவங்களுக்கு மேபி இட் வில் பி அ பாயிண்ட் ஆஃப் ஒரு ரியலைசேஷன் ஃபார் தெம். மேபி ஓகே, ஸோ திஸ் இஸ் வென் ஐ நீட் டு வாக் அவுட் அப்படின்னு அவங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் when it comes about children, ஃபஸ்ட்டு திருப்பி ஒரு கப்பல் குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமான்றது அவங்க 2 பேரோட டெசிஷன். கண்டிப்பாக. அதுவுமே எப்போ டிசைட் பண்ணனா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ there are people who need children, there are people who don't need children. These 2 people cannot be a part of a marriage. இதுவே ஃபஸ்ட்டு தப்பாகுது. முதல், are you fond of children, do you want to raise children with me என்ற கொஸ்டினே யாருமே வந்து யாரையுமே கேட்கறது இல்லை. ஸோ இது மாதிரியான ஒரு சில சென்சிட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து முதலையே ஒரு கப்பல் பேசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அங்கேயே அது ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகே, இஃப் போத் கம் இன் டேர்ம்ஸ் தட் ஓகே வி வில் ஹாவ் சில்ட்ரன் இன் ஃபியூச்சர் அப்படின்னா எப்போ அப்படிங்கிறதும் அந்த கப்பல் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். த பிக்கெஸ்ட் ட்ராமா தட் யூ கேன் புட் த்ரூ யுவர் சைல்டு இஸ் யூ போத் ஃபைட்டிங் இன்சைட் 4 walls எவ்ரி அதர் டே அண்ட் யுவர் சன் ஆர் டாட்டர் கெட்டிங் டு see it. சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு அப்பாவோ அம்மாவோ ஒரு குழந்தைய வளர்க்குறது தப்பே கிடையாது. கண்டிப்பாக. ஸோ செகண்ட் மேரேஜ் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான மென்டல் ஸ்டெபிலிட்டி நமக்கு வரணும், எவ்வளோ கேப் இருக்கணும், ஆர் செகண்ட் மேரேஜில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கணும்? செகண்ட் மேரேஜ்ன்றது வந்து ஒரு ஸ்டிக்மாவாக இருக்கவே கூடாது. நான் சொன்னது தான் முன்னாடி, ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுதுன்னா அது நார்மல் விஷயம். ஒருத்தவங்க 5 ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகி வந்திருக்காங்கன்னா கூட அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேனே, ஐ வில் பி வெரி ஆனஸ்ட், எனக்கே அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது. விச் ஐ டோன்ட் நோ, மேபி இட் வில் ஹேப்பன் வித் டைம், ஐ டோன்ட் நோ. தி யூனிவர்ஸ் ஹேஸ் தி ஆன்சர் ஃபார் இட், எனக்கு தெரியல. சூப்பர். இப்போ வந்து நீங்களும் இதை தாண்டி வந்திருக்கீங்க, இந்த வழியை தாண்டி வந்திருக்கீங்க. ஸோ ஒரு ஹார்ட் பிரேக்கை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்? ஸோ இப்போ நம்மளை சுற்றி நிறைய பேர், இப்போ ஒருத்தங்க நிறைய பேர் வந்து இந்த கம்பேட்டபிலிட்டி, அதாவது ரொம்ப மை பிரேக்கப் or my divorce was not a very, it was not a very smooth finish and all that we had, because it involved violence, it involved abuse. அப்படிங்கிறப்ப வந்து multiple emotions were involved in it இல்லைங்களா? அப்படி ஸோ என்ன மாதிரி கோ த்ரூ பண்ண ஆளுங்களும் இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சில பேருக்கு அந்த ஜேர்னியில் அந்த ட்ராவலில் தெரிஞ்சிடும், ஓகே நமக்கு செட் ஆகலை அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். ஒன் பிக்கெஸ்ட் லேர்னிங் தட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னா, ஒரு விஷயத்தை விட்டு நம்ம டிட்டாச் ஆகி வந்துட்டோம்னா, திஸ் நாட் ஓன்லி ஹோல்ஸ் டு யுவர் எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆர் யுவர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், எனிபடி. அவங்கள விட்டு நீங்கள் ஒதுங்கி வரணும்னு நினைக்கிறீங்கன்னா, யூ ஹேவ் டு கம்ப்ளீட்லி டிட்டாச் ஃப்ரம் தெம். வாட் ஹீல்ட் மீ வாஸ், அவங்க பண்ணுற, ஐ ஹாவ் ரீச்ட் அ ஸ்டேட் வேர் தி அதர் பர்சன் டசன்ட் எக்ஸிஸ்ட் அக்கார்டிங் டு மீ. இப்போ எனக்கு அவங்கள இங்கே நான் பார்க்குறேன் ஒரு ஸ்பேஸில் அப்படின்னா, ஐ வில் see him as a new person, a new acquaintance that I meet. தவிர I don't hold any sort of vengeance, anger, hatred, love, kindness, nothing towards him. He is a stranger to me. அவ்வளோதான். What happened is from the past. But the trauma that it has left back, or what I have learned from it, what I have unlearned, அதெல்லாம் இருக்குது. That is always there. But somewhere I have learned to detach the person from it. இது சொல்கிறது ரொம்ப ஈஸி, இது ரியாலிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்னா, திரும்ப இட் அகெயின் சம்ஸ் அப்ஸ் டு பீப்புள் அரவுண்ட் யூ. பீப்புள் ஆர் கான்ஸ்டன்ட்லி ரிமைண்டிங் யூ, உனக்கு போய் இப்படி பண்ணிட்டாங்கல்ல, இட்ஸ் ஸோ அன்ஃபேர். நோ,
especially recently I was in this space where people got to see that person more often. ஓகே. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு ஒரு 4-5 months பேக் வந்து there was a period where some 20-25 YouTube channels approached me for interviews to just talk about the breakup. This thing. Okay. I felt it was very toxic. I didn't feel அந்த ஜோனுக்கு அப்புறம் நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆக்சுவலாக இதுதான். ஏன்னா போத் ஆஃப் அஸ் ஆர் நாட் இன் தட் ஜோன் ரைட் நவ். பட் அப்போ வந்து த இன்டென்ட் வாசன்ட் ரைட். அப்போ வந்து தி இன்டென்ட் வாஸ் காசிப், தி இன்டென்ட் வாஸ் கான்டென்ட் which I didn't want to give out, which is not என்னோட கோர் இன்டென்ஷன் அது கிடையாது இல்லையா. ஸோ ஐ திங்க் அது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி யாரா நம்மளை ப்ரொவோக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏற்றி விட்டுட்டே இருப்பாங்க. இல்லை ஒரு ஏற்றி விடுறது மட்டும் கிடையாது, சிம்பத்தி எனர்ஜி கொடுக்குறாங்கன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட ரெஸ்பெக்ட்டுக்கு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் அதை விட்டு நான் வெளியே வருது, அவ்வளோதான் என்னால் பண்ணிக்க முடியும் அதுலேருந்தே தவிர. I don't think I can go around and damage him or think that he has to rot in hell. I am basically wasting my time when I do that. என் லைஃப்பில் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி என்னை சுற்றி இருந்த நிறைய பேர் they are not a part of my life right now for various reasons. ஸோ நான் முன்னாடி வந்து நான் எப்படின்னா I was always this person who tried to fix relationships. ரிலேஷன்ஷிப்ஸ்னால் அகெயின் ரிலேஷன்ஷிப்னாலே இட் இஸ் பர்சீவ்ட் as marriage and love. நான் அதை பற்றியே சொல்லலை. இப்போ நிறைய பேர் இருக்காங்க என் லைஃப்லேருந்து. ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நான் டெய்லி பேசிகிட்டு இருந்த மாதிரி ஆளுங்க. I am staying away from them. I don't talk to them anymore. Do I not miss them? Yes, I do. Do they not mean anything to me? No, they will mean the same to me until I breathe my last. Whatever mentally எப்படி அவங்கள நான் பார்த்தேனோ நான் சாகிற வரைக்கும் அவங்க அதுதான் எனக்கு. உங்ககிட்ட நான் பேச வேண்டாம், நம்ம டச்சில் இருக்க வேண்டாம், பட் unconsciously or subconsciously what you mean to me, I will still hold the same. I will still, so few people they are a part of my prayer but they are not a part of my life. That's where I have kept them. And I know that's only good for both of us. So that's why you say you love a person to a level where you let go of them, because sometimes you become very toxic for them or they become very toxic for you. ஸோ நான் உங்களை பொறுத்த வரைக்கும் ரியல் சக்ஸஸ் அப்படின்னா என்ன? Real success அப்படின்னா வந்து having right intentions. அது I think that's the biggest thing அங்க. ஓகே. Having real intentions, pure intentions. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க, மூவிஸில் வர மாதிரியான ஐடியாஸ் இருக்கா? தெரியலங்க, டு பி வெரி ஆனஸ்ட். ஐ டோன்ட் நோ இஸ் தி ஆன்சர் ஃபார் இட். எனக்கு பெருசாக ஐ திங்க் இட்ஸ் பின் அ வைல். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஐ டிட் சம்திங் ஃபார் அனதர் JFWக்கு ரீசெண்டாக ஐ டிட் சம்திங். இஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம் மை வே ஐ வில் டேக் இட் அப், பட் ஐ டோன்ட் திங்க் ஐ எம் புட்டிங் எனி எஃபர்ட் ஃபார் இட் அப்படி சொல்லலாம். நானாக அதை தேடி போல. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. If I think I will be of help to that இது அப்படின்னா ஐ திங்க் ஐ வில் டேக் இட் அப். ஓகே, சூப்பர். இப்போ உங்கள் லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு ஏதாச்சும் எய்ம், ஏதாச்சும் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? ஐ திங்க் ஐ ஜஸ்ட் லிவ் இன் த ப்ரெசன்ட். தட்ஸ் பின் ஐ டேக் டுடே அஸ் டுடே. எனக்கு பெருசாக வந்து இப்படி பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக் கோல்ஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும். ஐ டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். ஸோ ஐ திங்க் ஐ எம் இன் அ பீஸ்ஃபுல் ஸ்பேஸ் right now. So growth அப்படினு பார்த்தா I just want to be kinder than I want to be a kinder person tomorrow than what I was today. அவ்வளவுதான். ஓகே, ஸோ நீங்கள் இதே மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும், நிறைய மூவிஸும் பண்ணணும்னு வாழ்த்திக்கிறேன். Thank you so much. It's very nice interacting with you. Thank you so much. Thank you. Very great, amazing questions. அமேசிங் ஆன்சர்ஸ் டூ. தேங்க்யூ. எங்கள் வீட்டில் வந்து விளக்கு மாற்ற எடுத்து அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அரிசி படி இருக்குல்ல, அதில் நெருப்பெல்லாம் போட்டுட்டு அது மேலே மிளகா போட்டு போசெல்லாம் மேலே காட்டுவாங்க. எதுக்குன்னா திருந்தணும்னுட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான்